மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அடங்கப்பா தலையே சுத்துதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தாவேகா சம்பந்தமான வழக்குகள், நடிகர் விஜய் சம்பந்தமான வழக்குகள் தோண்ட தோண்ட அவ்வளவு பூதங்கள் இப்ப வெளியில வந்துட்டு இருக்குது. நேத்து வீடியோல பார்த்தோம், ஆளை செட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு அந்த கேஸ் போடப்பட்ட கேஸுக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் யாரு, இதுக்கும் பாஜகவுக்கும் இந்த மாதிரியான தொடர்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடும் போது இதுக்கு பின்னாடி தலையே பிச்சுக்கிற மாதிரியான அவ்வளோ ஆதாரங்கள் இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போமே. இப்ப நேற்று சுப்ரீம் கோர்ட்ல இந்த SIT கமிஷன் எங்களுக்கு வேணாம், எங்களை வந்து CBI தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு இல்லையா. இதுல 5 மனுக்கள் நேற்று சுப்ரீம் கோர்ட்ல நேற்று எடுக்கப்பட்டது. இந்த 5 மனுக்கள்ல ஒரு மனு பாஜகவுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தோடைய தரப்பு ஒரு மனு. உமா ஆனந்தோடைய தரப்புல வாதாடக்கூடிய வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா GS மணின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர். இந்த GS மணி யாருன்னா தமிழ்நாடு பாஜகவுடைய சட்டப்பிரிவுடைய துணைத் தலைவர பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருமே ஒரு பாஜகவுடைய நிர்வாகி. இந்த GS மணின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் இதுக்கு முன்னாடி என்ன கேஸ் எல்லாம் வாதாடி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா விகடன் சம்பந்தமான ஒரு கேஸ்ல, அதாவது விகடன் வந்து ஒரு கார்ட்டூன் வரைஞ்சாங்க, பிரதமர் மோடியை இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற பேர்ல. விகடன் ஒண்ணு அப்படி ஒண்ணு இழிவுபடுத்தலாம் இல்ல, வெளிநாடுகள்ல அமெரிக்காவில் வேலைக்கு போகக்கூடிய பல பேரை அங்க வந்து ஒரு பிணை கைதி மாதிரி கட்டிக்கிட்டு நாயை கொண்டு வர மாதிரி கூட்டு வந்து போடுறாங்களே, ஆனா மோடி இதை எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாரு. அப்ப மோடி கையிலேயே விலங்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் காட்டாங்க. இதுக்காக விகடன் மேல பல வகையான வழக்குகள், விகடனை NIA விசாரிக்கணும், விகடனை CBI விசாரிக்கணும்னு சொல்லி வழக்கு தொடுத்த ஒரு வழக்கறிஞர் தான் இந்த GS மணி. அதுக்கடுத்து அவர் கொடுத்த ஒரு வழக்குன்னு பார்த்தோம்னா மும்மொழி சம்பந்தமான, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் இந்த 3 மாநிலத்திலுமே தேசிய கல்விக் கொள்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி ஆகணும், இங்கெல்லாம் மும்மொழி கொள்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா வாதாடின, அதுக்கு சம்பந்தமா கேஸ் போட்டு தமிழ்நாட்டிலுமே இந்த சட்டம் கொண்டு வரணும், மும்மொழி வரணும், தேசிய கல்விக் கொள்கை வரணும் சொல்லி கேஸ் போட்ட ஒரு வழக்கறிஞர் தான் இந்த GS மணி. அந்த GS மணி தான் இப்ப விஜய் தரப்புக்காக ஒரு மறைமுகமான ஆதரவு, அதாவது விஜயோட கேஸ இங்க வந்து SIT கமிஷன் விசாரிக்க கூடாது, விஜயோட இந்த கேஸ வந்து CBI தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு வழக்கினர் பாஜகவுடைய இந்த கவுன்சிலர் இவங்க வந்து இந்த கேஸ கையில எடுக்கும் போதுதான் இங்க பல்வேறு வகையான சந்தேகங்கள். சரி, இதாச்சும் அவங்க 2 பேருமே பாஜக சேர்ந்தவப்பா, அதை விட்டுருப்பா, நம்ம அடுத்த பக்கம் போவோம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அடுத்து இங்க பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தோடைய சார்பில் இருந்து வழக்கு தொடுத்தாங்க இல்லையா. அதுதான் நேத்து வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம். பன்னீர்செல்வம், அதாவது பிரஜித்னு சொல்லக்கூடிய ஒரு 13 வயசு பையன் அந்த கூட்டத்தில் இறந்து போயிட்டான். அந்த பையனுடைய அப்பா பன்னீர்செல்வம் அவரு கேஸ போட்டு CBI தான் அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாரு. அப்பவே நேத்து வீடியோ நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அந்த பன்னீர்செல்வத்தோட மனைவியே சொல்றாங்க, இந்த ஆளு எங்களை விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆச்சு, நான் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்லாம் நான் வாங்கிட்டேன், 8 வருஷமா நான் உயிரோட இருக்கேனா, என் புள்ள உயிரோட இருக்கா, என் புள்ள என்ன படிக்கிறான், என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எதையுமே பார்க்காத ஒரு கணவன், புள்ள செத்ததுக்கு பிறகு என் பேர்ல செக் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்ட ஒரு நபர், புள்ள செத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பணத்தை கூட வந்து பார்க்கல, சுடுகாட்டுல வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் எப்படிங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு? அந்த அளவுக்கு இவருக்கு படிப்பறிவோ இவருக்கு பணபலமோ எதுவுமே கிடையாது. இவரை பின்னாடி இருந்து யாரோ தூண்டி விடுறாங்க, ஏதோ ஒரு அரசியல் கட்சி அவரை தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. அந்த அரசியல் கட்சி யாரு அப்படிங்கிறதுக்கான விடை இப்ப கிடைக்க வந்திருக்குது. இந்த பன்னீர்செல்வத்துடைய தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா தாமா சேஷாத்ரி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர். இந்த தாமா சேஷாத்ரி நாயுடு இவரு யாரு, இவர் இதுக்கு முன்னாடி என்ன கேஸ் எல்லாம் வாதாடி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தான் நமக்கு அங்கதான் பெரிய ஒரு ஆச்சரியங்களே ஒளிஞ்சிருக்குது. இந்த தாமா சேஷாத்ரி நாயுடு பொறுத்த வரைக்கும் BJP சம்பந்தமான வழக்குகளையும் திமுகவுக்கு எதிரான வழக்குகளை மட்டுமே வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர், அதிகமான வழக்குகளை ஒரு வாதாடி இருக்கிறாரு. குறிப்பா பார்த்தோம்னா துணைவேந்தர் நியமனம், அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து இங்க பல்கலைக்கழக வேந்தர்களை வந்து தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நியமிக்கணும், ஆளுநர் எப்படி நியமிக்கணும், ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த மசோதாவுக்கு ஆளுநர் கையெழுத்து போடாம கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இது மாதிரி 10 மசோதாக்கள் கிடப்புல போட்டு வச்சிருவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போச்சு, சுப்ரீம் கோர்ட் உடனடியாக அதை அமல்படுத்தணும், அந்த மசோதா உடனடியாக நடைமுறைப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்ததுக்கு பிறகு இங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன், அதாவது பாஜக சம்பந்தமான பல்வேறு வழக்குகளை தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி, அந்த GR சுவாமிநாதன் என்ன செஞ்சாருன்னா அந்த துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய செயல்களுக்கு
ஒரு இடைக்கால தடை ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அந்த தடை கொடுக்கும்போது பாஜகவுடைய தரப்புல இருந்து வாதாடின ஒரு வழக்கறிஞர் இந்த சேஷாத்ரி நாயுடு, இவர் தான் பாஜகவுடைய தரப்புல இருந்து வாதாடினாரு. அப்போ தொடர்ந்து பாஜகவுடைய தரப்புக்காகவும் திமுகவுக்கு எதிராகவுமே வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அடுத்த ஒரு கையில் எடுத்த இன்னொரு கேஸ் பார்த்தோம்னா, உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை இழிவுபடுத்திட்டாரு, இந்துக்களை படுகொலை செய்யப்படுறாருன்னு ஒரு கேஸ் ஒண்ணு சொன்னாங்க. ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலின் மனிதனை ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடிய சனாதானம் இருக்கக்கூடாது, அது ஒழிக்கப்படணும் அப்படின்ற அந்த ஏற்றத்தாழ்வை பத்தி பேசுனத வட மாநிலங்கள்ல வேறு மாதிரி சித்தரிச்சாங்க இல்லையா? அப்ப அந்த கேஸ்ல உதயநிதிக்கு எதிராக வாதாடினது பாஜக சார்பில் வந்து வாதாடின ஒரு வழக்கறிஞர் தான் இந்த சேஷாத்ரி நாயுடு. அப்ப தொடர்ந்து பாஜகவுக்காகவும் திமுகவுக்கு எதிராகவுமே வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல ஒருத்தருக்காக போய் வாதாடுறாரு. அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல ஒருத்தர், அந்த பன்னீர்செல்வத்தோட மனைவி சொல்றாங்க, இவருக்கு சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியாது, அதுக்கு அந்த அங்க போய் ஒரு வழக்கறிஞர், சுப்ரீம் கோர்ட்ல வாதாடக்கூடிய வழக்கறிஞரோட ஃபீஸ் எவ்வளவு நமக்கு தெரியும், அந்த அளவுக்கு இவருக்கு பண பலமும் கிடையாது, பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கட்சி தான் இவரை வந்து தூண்டி விடுறாங்க. அப்படிங்கும் போது அப்போ தொடர்ந்து பாஜகவுக்கு வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இவரை வந்து இவருக்காக வாதாடுறாருன்னா, அப்போ இவங்களுக்கு பின்னாடி பாஜக தான் இங்க தூண்டி விடுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, யாராலுமே மறுக்க முடியாத ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்து நிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வழக்கறிஞர், கடைசியா ஒரு வழக்கறிஞர் நம்ம பார்த்தோம்னா வி ராகவாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞருமே நேற்று சுப்ரீம் கோர்ட்ல அவருமே ஒரு மனுதாரர். இந்த வி ராகவாச்சாரியுமே உயிரிழந்த ஒரு குடும்பத்தார் சார்பில் வாதாடின ஒரு வக்கீல். இந்த வி ராகவாச்சாரி இவர் இதுக்கு முன்னாடி என்ன கேஸ்ல வாதாடி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ போன வாரத்துல வந்து புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க வந்து முன்ஜாமீன் கேட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ்ல வந்து நாங்க வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கிடையாது, மதியழகன் தான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், மதியழகன் தான் கைது செஞ்சுட்டாங்களே, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி மதியழகனை கையை காமிச்சு விட்டு எஸ்கேப் பண்ணாங்க இல்லையா? அந்த புஷி ஆனந்துக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் முன்ஜாமீன் கேட்டு வாதாடின ஒரு வழக்கறிஞர் தான் இந்த ராகவாச்சாரி. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இவங்களோட தாவேக்காவுக்காக வாதாடின ஒரு வழக்கறிஞர் தான் இன்னைக்கு அங்க பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தார் போய் சிபிஐ கேட்டு போறாங்க. அந்த குடும்பத்தாருக்கு எதுவுமே தெரியாது, அந்த குடும்பத்தாருக்காக வாதாடுறாங்கன்னா அப்ப தாவேக்கா தான் இந்த இடத்துல ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் வழக்கறிஞர்களை கொடுத்து ஒரு பக்கம் வாதாட வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தாவேக்கா ஒரு பக்கம் போய் சிபிஐ கேளுங்கிறாங்க. ஏன் தாவேக்கா டைரக்டா சிபிஐ கேட்காம மறைமுகமா பாதிக்கப்பட்ட குடும்பத்து மூலியமா ஏன் வராங்க அப்படின்னா, இதே தாவேக்கா தான் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம அஜித் குமாரோட கேஸ்ல வந்து எதுக்கு நீங்க சிபிஐ கேக்குறீங்க, ஒரு நீதிபதியோட கண்காணிப்பின் கீழே எஸ்ஐடி கமிஷன் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நீங்க கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இதே விஜய் தான் சென்னையில நின்றுகிட்டு ஒரு போராட்டம் பண்றன்ற பேர்ல போராட்டத்துக்கு 3 மணி நேரம் அனுமதி வாங்கிட்டு வெறும் 3 நிமிஷம் மட்டும் பேசினார்ல, அதுல இந்த விஜய் தான் சிபிஐ பாஜக கைப்பாவையாக இருக்கிறதே, ஏன் திமுக அதை கேட்கிறது அப்படின்னு சொல்லி இதே விஜய் கேட்டிருக்கிறாரு. அதனால இப்ப விஜய் டைரக்டா போய் சிபிஐ போய் கேட்டா விஜயை பார்த்து நீங்க சிரிச்சிருவாங்க. அதனால டைரக்டா சிபிஐ கேட்க முடியலங்கிறதால விஜய் என்ன செய்யறாருன்னா, ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் கேளுங்க அப்படிங்கிறாரு. ஆல்ரெடி இங்க ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களோட தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைச்சாச்சு. ஆனா இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஓய்வு பெற்ற நீதிபதி தான் இவங்களுக்கு வேணுமா? அப்ப விஜயால டைரக்டா சிபிஐ கேட்க முடியாது, கேட்டா விஜய் நாரி போயிடுவாரு. அதோட என்ன செய்யறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை வர வச்சு உங்க பேர்ல நாங்க ஒரு கேஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து இது மாதிரியான மறைமுகமான வழியாதான் புஷி ஆனந்துக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் வாதாடின அதே வழக்கறிஞர் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் பேர்ல வந்து அவங்க வந்து இன்னைக்கு இவங்களுக்காக வாதாடுறாங்க. வெறும் வாதாடினாங்க மட்டும் இல்ல, அந்த வாதாடக்கூடிய அந்த கேஸ்ல வச்ச பாயிண்ட்ல தான் நேற்று வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், வெறும் போலீஸ் மேல மட்டுமே குற்றச்சாட்டு சொல்றாங்க. போலீஸ் கண்காணிக்க தவறி விட்டது, போலீஸ் பாதுகாப்பு சரியா நடத்தல, போலீஸ் தடியடி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா சம்பவம் நடந்த அன்னைக்கு நடிகர் விஜய் தான் மேடைக்கு மேல ஏறி பேசினாரு, காவல்துறைக்கு நான் நன்றி சொல்றேன், என்ன பத்திரமான முறையில கூப்பிட்டு வந்தீங்க, நல்ல முறையில நடத்திட்டு இருக்கீங்க, காவல்துறைக்கு நான் நன்றி சொல்றேன்னு சொல்லி விஜய் நன்றி சொன்னாரு. களத்தில் நின்ற காவல்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க தான் முதல உதவி செஞ்சு எல்லாத்தையும் காப்பாத்துறாங்கன்றத பார்க்க முடியுது. ஆனா நீதிமன்றத்துல போய் விஜய் தான் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் மேல பழிய தூக்கி போடுறாங்க. அந்த வாதாடக்கூடிய வழக்கறிஞர் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய் மேல பழிய தூக்கி போடுறாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரோட பேர்ல இருந்து விஜய் ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு வரதுக்காக சிபிஐ கேட்டு மனு போடுறாங்க. டைரக்டா சிபிஐ கேட்க முடியலன்னு சுத்தி வளைச்சு சிபிஐ கேட்கறாங்க. இதுல கூடுதலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வழக்கறிஞர்கள் இவங்க அங்க முன் வச்ச ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க, வெறும் 4 மணி நேரத்துல போஸ்ட்மார்டம்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நைட்ல போய் போஸ்ட்மார்டம் பண்றாங்கன்னு சொல்லி இது ஒரு சதி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பவே நீதிபதி சொன்னாரு, நைட்ல போஸ்ட்மார்டம் பண்றதுலாம் புது விஷயம்லாம் இல்லைங்க, இது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான், சிறப்பு அனுமதி இருந்தா போதும், தாராளமா அந்த மாதிரி போஸ்ட்மார்டம் செய்யலாம், பல இடங்கள் அது மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா உண்மை என்ன நடந்துச்சு நம்ம போய் தேடி பார்க்கும்போது அங்க நைட்டோட நைட்டா வெறும் 4 மணி நேரத்துல போஸ்ட்மார்டம்லாம் முடிக்கல. அதாவது சம்பவம் அந்த அசம்பாவிதம் நடந்தது நைட்டு விஜய் வந்து 7:52 உள்ள வராருன்னு நினைக்கிறேன், 7:52, அப்ப 8 மணி 8:30 மணிக்குள்ள அந்த அசம்பாவிதம் நடக்குது.
பாதிக்கப்பட்ட மக்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நைட்டு 12 மணிக்கிட்ட போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கு ஆகுது. போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கு அங்க 2 பெஞ்ச் தேவை. அங்கேயுமே அந்த 2 பெஞ்ச் இருக்குது. போஸ்ட்மார்டம் செய்யறதுக்காக பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து டாக்டர்ஸ் வர வச்சு கிட்டத்தட்ட 16 பேர் கொண்ட டாக்டர்ஸ் டீம் அங்க நியமிக்கிறாங்க. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து போஸ்ட்மார்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்டம் நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு வெறும் காலையில் 4 மணிக்கெல்லாம் முடிச்சிடல. அதான் இந்த கூட்டம் தொடர்ந்து பொய்ய சொல்லுது. இந்த தற்குறி பசங்க அதையே நம்பிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. போஸ்ட்மார்டம் நைட்ல ஆரம்பிச்சது உண்மை, ஆனா காலையில 4 மணிக்கெல்லாம் போஸ்ட்மார்டம் முடியல. மறுநாள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் போஸ்ட்மார்டம் நடந்தது. ஏன்னா குறைஞ்சது ஒரு போஸ்ட்மார்டம், ஒரு பாடியை போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு குறைஞ்சது 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தேவைப்படும். இங்க 41 உடல்களை போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு 16 டாக்டர்கள் 2 பெஞ்சில் பண்றாங்க. டோட்டலா அந்த போஸ்ட்மார்டம் டோட்டல் ப்ராசஸ் முடியறதுக்கு மறுநாள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அங்க போஸ்ட்மார்டம் நடந்துட்டு இருந்தது. ஆனா அதிகாலையிலே போஸ்ட்மார்டத்தை முடிச்சிட்டாங்க, 4 மணி நேரத்துல முடிச்சாங்கன்னு சொல்லி தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பொய்யெல்லாம் இன்னும் அம்பலமாகும். இன்னும் என்ன தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிபதி நேற்று அபிடவிட் கேட்டிருக்காரு. அந்த அபிடவிட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த உத்தரவு கொடுக்க முடியாது நீதிபதி சொல்லியிருக்காரு இல்லையா. தமிழ்நாடு அரசு சார்பில் ஆதாரங்களை முன் வச்சு எப்படி இங்க வந்து அரசு அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு ஆதாரமா எடுத்து பாயிண்டா எடுத்து மீடியாக்கள் முன்னாடி வெளியிட்டாங்களோ அந்த ஒட்டுமொத்த ஆதாரமும் அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வரும்போது இந்த கூட்டம் மொத்தமா மாட்டோம். அதுதான் இங்க பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, விஜய் டைரக்டா வரல, மறைமுகமா வந்தாரு, சரி ஓகேப்பா நான் விஜய் பக்கமே நின்று பேசுறேன். சிபிஐ நாங்க கேட்கலங்க, ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியோடைய தலைமையில தான் நாங்க ஆணையம் கேட்கிறோம் அப்படின்ற வாதத்துல நீங்க உண்மையாளர்களா இருந்தா விஜய் என்ன சொல்லியிருக்கணும்? அந்த வாதத்திலேயே அவங்க தரப்புல அதை, ஏன்னா ஆதவர்ஜுனா ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு, அதுதான் விஜயோட தரப்பு. அந்த கேஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இல்லங்க சிபிஐல வேணாம், எப்படி எஸ்ஐடி கமிஷன் வேணாம் நாங்க சொல்றோமோ, மாநில அரசுடைய காவல்துறையில விசாரிக்கக்கூடிய எஸ்ஐடி கமிஷன் எங்களுக்கு வேணாம்னு சொல்றோமோ, எங்களுக்கு சிபிஐ வேணாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, மாநில அரசுடைய காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஏன்னா மாநில அரசு திமுக கண்ட்ரோல் இருக்கு, திமுக எங்களோட அரசியல் எதிரி அப்படின்றத அது வேணாம்னு சொன்னீங்கன்னா நீங்க சிபிஐ தான் ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொல்லணும். ஏன்னா சிபிஐ பாஜக கண்ட்ரோல் இருக்கு, பாஜக எங்களோட கொள்கை எதிரி, அதனால அரசியல் எதிரியோட கொள்கை எதிரி தான் ஆபத்தானவங்க, அதனால எங்களுக்கு சிபிஐயும் வேணாம் அப்படின்ற ஒரு வாதத்தை நீங்க அங்க வைக்கணும். ஆனா அங்க சிபிஐ வேணாம்னு சொல்ல மாட்டீங்க, எஸ்ஐடி மட்டும் வேணாம்னு சொல்றீங்க, ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில கேட்கறீங்க. இப்படி ஆள விட்டு மறைமுகமா வந்து வழக்கு போடும்போது இந்த தாவேகா கட்சியை யார் இயக்கிக்கிட்டு இருக்கிறா, இவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஜயோடைய அந்த ஒட்டுமொத்த சுயரூபமும் இந்த இடத்துல அம்பலமாகிட்டு இருக்குது. கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் சம்பந்தமா நான் காலையில இருந்து பல டீடைல், இந்த வழக்கறிஞர்கள் என்னென்ன கேஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லி பல டீடைல் நம்ம தேடும் போது விஜயை பொறுத்தவரைக்கும் நேத்து விஜய் தரப்புல வாதாடின வழக்கறிஞர்கள் சில பாயிண்ட்ல நம்ம நோட் பண்ணா தெரியும். அதுல அவங்க முன் வச்ச ஒரு வாதம் என்னன்னா, சென்னை நீதிபதி செந்தில்குமார், அந்த செந்தில்குமார் வந்து விஜய் வந்து சில வார்த்தைகளை சொல்லிட்டாரு, விஜய் தலைமை பண்புக்கு தகுதி இதெல்லாம் சொல்லிட்டாரு, அந்த வார்த்தைகள்லாம் வாபஸ் வாங்கணும், அந்த வார்த்தைகள் நீக்கப்படணும். இதுலதான் விஜயை வந்து ஒரு சேஃப் ஜோன்ல கொண்டு வரது மட்டுமே இவங்களுக்கு முக்கியமான ஒரு வாதமா இருக்குது. இது ஏதோ இன்னைக்கு புதுசால நடக்கல, இது விஜய் தரப்புக்கு இது ஒரு தொடர் கதையாக நடக்குது. அதாவது 2021-22 காலகட்டத்தில் விஜயோடைய அந்த காஸ்ட்லி கார் ஒன்று இருந்துச்சு, ரோல்ஸ் ராயல்ஸ் நினைக்கிறேன். அந்த கார் வந்து 2012 விஜய் வந்து இங்கிலாந்துல இருந்து ஒரு கார் வாங்குறாரு. அந்த காருக்கு இறக்குமதி வரி வந்து விஜய் செலுத்தல, அந்த என்ட்ரி டாக்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இறக்குமதி வரியை விஜய் செலுத்தாததால அப்போ அதுக்கு கிட்டத்தட்ட அபராதம் போடப்படுது. இது சம்பந்தமான கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி என்ன சொல்றாரு அப்படிங்கும்போது, நீங்க சினிமாவில் ஹீரோவா இருக்கிறீங்களே, உங்க ரசிகர்கள் உங்களை ஒரு ஹீரோவா, ரியல் ஹீரோவா பார்த்துட்டு இருக்காங்களே, அப்ப அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க இந்த மாதிரி வரி கட்டாம வரி ஏய்ப்பு செய்யறதுங்கிறது நீங்க ஒரு ரீல் ஹீரோவா ஆயிட மாட்டீங்களா, அப்ப நீங்க ஒரு ரீல் ஹீரோவா நீங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்த்து ஒரு ரீல் ஹீரோ அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த நீதிபதி பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அதே நீதிபதி என்ன சொல்றாரு, இது மாதிரி வரி ஏய்ப்பு இது மாதிரியான காரியங்களை நீங்களா ஈடுபட்டா இது ஒரு தேச விரோத செயலா ஆகலையா உங்களுக்கு, இது ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா தேச விரோத பழக்கமா உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிற வார்த்தையுமே நீதிபதி சொல்றாரு. அப்ப தேச விரோத பழக்கம், விஜய் ஒரு ரீல் ஹீரோ அப்படின்ற வார்த்தையை அன்னைக்கு நீதிபதி இந்த வார்த்தையை வச்சுறாரு. உடனடியா வழக்கு மேல்முறையீடு செய்றாங்க. மேல்முறையீடு செஞ்சு நீதிபதி எங்களை பார்த்து இப்படிலாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை உடனே நீக்கணும் சொல்லி அதுக்காக மேல்முறையீடு போன கேஸ் எல்லாம் இருக்குது. அப்போ விஜய் மேல எந்த ஒரு பேருமே யாருமே சொல்லிடக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே சொல்லிடக்கூடாதுன்றதுல இந்த கூட்டம் தொடர்ந்து இதே வேலையா தான் இருக்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு விஜய் ரீல் ஹீரோ, விஜய் வந்து தேச விரோத பழக்கமா இருக்கு, வரி ஏய்ப்பு சரி தேச விரோத பழக்கமா இருக்குன்னாரு அந்த நீதிபதி திமுக காரரா, அன்னைக்கு திமுக ஆட்சியில இருந்துச்சு. அப்போ இது என்னன்னா, இப்ப இன்னைக்கு நீதிபதி செந்தில்குமார் திமுகவுக்கு தொடர்புடையவர், திமுக ஆட்சியில தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லும் போது அப்ப அன்னைக்கு யாராவது தீர்ப்பு கொடுத்தா, அப்ப இதையாச்சும் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. அதுதான் இதே வேலையாதான் இவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இங்க நீங்க சிபிஐ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, அதுல ஏதாவது துளி அளவுக்கு ஒரு லாஜிக் இருக்கா? இன்னமும் எங்க விஜய் அண்ணா நல்லவரு, விஜய் அண்ணா வல்லவரு, விஜய் அண்ணா சோகத்துல இருக்காருன்றீங்களா இந்த அப்பாவி ரசிகர்கள்? இப்பமாச்சும் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பாருங்க. எங்களுக்கு எஸ்ஐடி கமிஷன் வேணா சிபிஐ வேணும்னு கேக்குறீங்க,
எஸ்ஐடி கமிஷனுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அஸ்ரா கர்க், ஐஜி அஸ்ரா கர்க், அவர் சிபிஐல பணியாற்றிய சிபிஐயோட அனுபவம் அவருக்கு இருக்குது. அஸ்ரா கர்க் கையில எடுத்த ஒவ்வொரு கேஸுமே கொஞ்சம் பாருங்க. அவரு திருநெல்வேலியில இருக்கும்போது, மதுரையில இருக்கும்போது, அவர் சென்னையில வேலை செய்யும் போது, தேனியில வேலை செய்யும் போது, அவர் கையில எடுத்த ஒவ்வொரு கேஸ், கந்து வட்டி, அந்த சின்ன பிள்ளைய கொண்டு போய் ஹெச்ஐவி ஒரு நோயாளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்ட கேஸ், தேர்தலுக்கு பண பரிமாற்றம் சம்பந்தமான கேஸ், கிட்னி சம்பந்தமான கேஸ், இப்படி பல வழக்குகள் அவர் கையில எடுத்தது எல்லாமே ஒரு ரெக்கார்டு பிரேக்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு துல்லியமா ஒவ்வொரு கேஸையுமே அவர் அணுகி இருக்கிறாரு. தேர்தல் ஆணையமே அவருக்கு பாராட்டு சொல்லி இருக்குது. ஏன் இப்ப சமீபத்தில் திருவள்ளூர்ல நடந்த ஒரு கேஸ், திருவள்ளூர்ல ஒரு லவ் மேட்ரு, அந்த லவ் மேட்டர்ல வந்து ஒரு பொண்ணு பையனை ஓடி போயிட்டான்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் போய் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை போய் அங்க போய் கேட்கும்போது பொண்ணும் பையனை இல்ல. அப்ப அந்த வீட்டுல இருக்க ஒரு 17 வயசு பையனை கடத்திட்டு வந்துட்டாங்க. அந்த கடத்திட்டு வந்த எம்எல்ஏ ஆளுங்க போய் கடத்திட்டு வந்துடுறாங்க. இந்த கடத்திட்டு வர்றதுக்கு ஏடிஜிபி ஜெயராம் நினைக்கிறேன், ஏடிஜிபி ஜெயராமுடைய கார், அவருடைய போலீஸ் காரை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ். அப்ப இந்த கேஸ் டோட்டலா இந்த கேஸை விசாரிச்சு இதுக்கு யாரெல்லாம் காரணம், உண்மையான குற்றவாளியை போய் ஆந்திராவில் போய் அந்த உண்மையான குற்றவாளியை போய் பிடிச்சிட்டு வந்து இங்க எம்எல்ஏ அரெஸ்ட் ஆகுறதுக்கு, ஏடிஜிபி அரெஸ்ட் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருந்த ஒரு நேர்மையான அதிகாரி தான் இந்த அஸ்ரா கர்க். அதாவது எந்த அளவுக்குன்னா, எங்கேயுமே எம்எல்ஏன்னு சொல்லி பயப்படக்கூடிய ஒரு நபரும் கிடையாது, அரசுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய ஒரு நபர் கிடையாது, போலீஸே தவறு செஞ்சாலும் போலீஸே அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனா இந்த நேர்மையான அதிகாரி எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படிங்கும் போது, அப்பவே உங்களோட வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறல, உங்களை பின்னாடி இருந்து யார் இயக்குறா, உங்களோட அணில் குஞ்சுகளுடைய ஒட்டுமொத்த உண்மை ரூபம் என்ன அப்படிங்கிறது இங்க தெரிய வருது. சரி, எஸ்ஐடி கமிஷன் ஆச்சு, எஸ்ஐடி கமிஷன் மேல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? எஸ்ஐடி கமிஷன் வந்து இதுக்கு முன்னாடி தவறா விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் நீங்க உங்களால சொல்ல முடியாது. இப்ப எஸ்ஐடி கமிஷன் அவங்க ஒரு இடத்துல எஸ்ஐடி கமிஷன் போட எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் கடைசியில சிபிஐ வரைக்கும் போற மாதிரி இருந்து கடைசியில எஸ்ஐடி கமிஷனுக்கு போச்சு. எஸ்ஐடி கமிஷன் ரொம்ப துல்லியமா விசாரிச்சு அந்த குற்றவாளிக்கு முறையான தண்டனை கிடைக்கக்கூடிய விதத்துல பக்காவா அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணாங்க. பெரிய அளவுல பாராட்டு பெற்ற ஒரு கேஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சம்பந்தமான கேஸ். அங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணப்பட்டது. அதே மாதிரி அண்ணா நகர்ல ஒரு 10 வயசு சிறுமி ரேப் பண்ணப்பட்டு அந்த பக்கத்துல கூட ஒரு 14 வயசு பையன் ரேப் பண்ணிட்டான், பாலியல் பிரச்சனை செஞ்சுட்டான். அந்த கேஸ்ல ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த பேரெல்லாம் சேர்க்கக்கூடாது, இந்த பையனோட பேரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு சாதகமா செயல்பட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தவங்க செயல்பட்டாங்க, அதிமுக சேர்ந்த ஒரு நபர் செயல்பட்டாரு. அந்த எல்லா விஷயத்தையுமே உள்ள இறங்கி அதுல யார் யாரெல்லாம் தொடர்புடையவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி துல்லியமா அந்த கேஸை நல்ல முறையில் விசாரிச்சதுக்கு காரணமோ ஒரு எஸ்ஐடி கமிஷன் தான். அதே மாதிரி கிட்னி திருட்டு, நாமக்கலுடைய கிட்னி திருட்டு சம்பந்தமான கேஸ், அந்த கேஸுமே நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணது ஒரு எஸ்ஐடி கமிஷன் தான். இப்படி எஸ்ஐடி கமிஷனை எடுத்த எல்லா வழக்கும் நல்ல முறையில் இருக்கு. அஸ்ரா கர்க் கையில் எடுத்த எல்லா கேஸுமே சக்சஸ்ஃபுல், ரொம்ப நேர்மையான அதிகாரி. ஆனா இது எதுவுமே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சிபிஐ தான் எங்களை விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு ஆதரவா இன்னைக்கு எச் ராஜா, உமா ஆனந்த், அண்ணாமலை எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா களத்துல இறங்குவாங்க. அவங்களுடைய சார்பு அவங்களுடைய கேஸ வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் உங்களை களத்துல இறங்குவாங்க அப்படின்னா இப்பவே தெரியல உங்களோட வண்டவாளம் என்னன்றது. அப்போ ஒட்டுமொத்தமா இவங்க ஒண்ணு பாஜக இவங்க ஆரம்பத்துல இருந்து இயக்குது, அல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டாரு, அதனால விஜயோட குடுமி நம்ம கையில மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி பாஜக இனி உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது மூலியமா நமக்கு புரிய வருது. இறுதியா என்னன்னா, பல பேருடைய பிண அரசியலுக்காக ஒரு சாவு விழுந்துருச்சு, அதை வச்சு ஒரு பிண அரசியல் செய்யறதுக்காக பல பேர் இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் சிக்கிக்கிட்டாரு, விஜய் நம்ம கண்ட்ரோல கொண்டு வந்து விஜய் நம்ம எப்படியாவது காப்பாத்தி விட்டுருவோம், அடுத்து விஜய் நம்மளுடைய கூட்டணிக்கு வந்துருவாரு. அதிமுக இதைதான் வாய்ப்பா பயன்படுத்தி விஜய் நீங்க எங்க கூட்டணிக்கு வந்துருங்க, நாங்க தான் தலைமை, நீங்க எங்க கூட வந்துருங்கன்னு சொல்லி ஆளாளுக்கு இந்த பிண அரசியல் செய்யறதுக்காக இந்த அப்பாவி மக்களுடைய உயிர் இங்க பலிகடாவாக்கப்பட்டிருக்குது. அப்பாவி ரசிகர்கள் இன்னும் எங்க அண்ணா ஒருவாரு, எங்க அண்ணா சோகமா இருக்காருன்னு சொல்லி அந்த அப்பாவி ரசிகர்கள் தான் இன்னும் இங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த அப்பாவி ரசிகர்கள் இனியாச்சும் சிந்திச்சுக்கோங்க. யார் யாரோட அரசியல் லாபத்துக்காகவோ யார் யாரோட சுய லாபத்துக்காகவோ நீங்க ஏன் பலிகடா ஆகணும் அப்படிங்கிறத இனியாச்சும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.